அப்பா சாமி நம்ம முதுகெலும்பே உடஞ்சிரும் போல இருக்கு. மக்களே, நான் இன்னைக்கு உங்களை ஒரு தீம் பார்க் கூட்டு போக போறேன். இங்க ரோலர் கோஸ்டர் ரைடுக்கெல்லாம் டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். பேக் பெயின் கேரண்டி ரோடு. இல்ல நாம ஹாஸ்பிட்டல் போகணும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஜி ராஜ் விலாக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜி ராஜ். டுடே சாலைகளோட அழகை தான் ரசிக்க போறோம். இந்த ரோடு வந்து சந்து ரோட்லாம் கிடையாது, இது ஒரு பிரதான சாலை. இது இந்த இடத்துலலாம் ரோடு இருந்ததுக்கான தடையுமே கிடையாது. அந்த இல்லாம அவசர காலங்கள்ல இந்த ரோட்ல ஆம்புலன்ஸ் வேகமா வர முடியுமா, அது சொல்லுங்க. இன்னமும் ரோடு வந்து போடல, அதாவது டெண்டர் விட்டுருக்காங்க போல, இன்னும் ரோடு வந்து சேங்ஷன் ஆகல. இந்த சாலை வந்து எங்க கிராமத்தோட வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு ரோடு. இந்த ரோடால உங்களுக்கு என்னென்ன பாதிப்பெல்லாம் இந்த ஏரியாவுல இருக்கு? ரோட் அடி என் வண்டி செயின் ஃபேக்டரி போயிடுச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இது இப்படி இருக்கு? பல வருஷமா, ஒரு 4-5 வருஷமா இருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்பதான் அவங்க அதிகாரிகள் கண்ணுல பட்டா இந்த ரோட எவ்வளவு சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போடுவாங்க. தென் சைனிங் ஆஃப். இது உங்கள் ஆர்ஜி ராஜ் விலாக்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உழவன் வாழ்ந்தால்தான் உலகம் வாழும். பாய். ஃபுல் வீடியோ யூடியூப்ல இருக்கு, லிங்க் பயோல இருக்கு, செக் பண்ணுங்க.